ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு wafiq கிச்சன். நான் உங்கள் பானு. இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன அன்பாக்சிங் பண்ணுறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இதெல்லாம் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். மொத்தம் 6 பார்சல் இருக்குது. வாங்க என்ன நம்ம ஆர்டர் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் கிச்சன் ஆர்கானைசேசர் தான் வாங்கியிருந்தேன். வாங்க என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்சல் ஓப்பன் பண்ணலாம். நான் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்க்காக வாங்கினேன். நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து நான் ஃபுட் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 10 ஃபுட் கலர்ஸ் இருந்துச்சு. அந்த பேக் தான் இது. வாங்க ஓப்பன் பண்ணி நம்ம அதுக்குள்ளே என்ன பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. 10 ஃபுட் கலர் இருந்துச்சு. பிங்க் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், ஆரஞ்சு ரெட்டு, வெறும் பியூர் ஆரஞ்சு, அது மாதிரி 10 கலர்ஸ் இருந்துச்சு. நான் என்னென்ன கலருன்னு காட்டுறேன் பாருங்கள். லெமன் எல்லோ, எல்லா கலரும் இருந்துச்சு. அது வந்து கேக் பேக்கரி ஐட்டம் யூஸ்க்காக வாங்கினேன். பேக்கிங் எல்லாம் நீட்டாக இருந்துச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ளே கூட பேக் பண்ணியிருந்தாங்க. பேக்கிங் நல்லா இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த பார்சல் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. சரி நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ரேட் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ரேட் வந்து 250 போட்டிருந்துச்சு. பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். 250, 10 கலர்ஸ் வந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த கலர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அடுத்த பார்சல் போய் நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாங்க இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் பேக்கிங்கெல்லாம் நல்லா நீட்டான பேக்கிங் தான் வருது அமேசானில். நான் இதுவரை அமேசானில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கினதில்லை. நான் வாங்கின வரையும் அமேசானில் ப்ராடக்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என் பேக் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு கப் ஸ்டாண்டு. ரொம்ப நாளாக கப் ஸ்டாண்டு வாங்கணுன்னு ஆசை. எங்கள் வீடு சின்ன வீடு தான். நான் வந்து கப்ஸ் எல்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து கரெக்டாக எனக்கு வச்சு யூஸ் பண்ண முடியல. எங்கே கீழே விழுந்துருமோன்னு பயமாகவே இருக்கும். அதனால் ரொம்ப நாளாக கப் ஸ்டாண்ட் வாங்கணுன்னு ஆசை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்.
12 கப்ஸ் மாட்டுற மாதிரி இருந்துச்சு. டுவெல் 12 கப் மாட்டிக்கலாம் அதில். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நான் கூட லேசாக இருக்குமோ எப்படியோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நல்லா ஹெவியாக தான் இருந்துச்சு. நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தாக தான் இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரேட் காமிக்கிறேன். இதோட ரேட் வந்து 250 தான். அந்த ரேஞ்சு தான் நான் வாங்கினேன். இப்போ நம்ம வந்து 3வது ஐட்டம் பார்க்கலாம். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதுவும் வந்து கப் ஸ்டாண்டு தான். இதுவும் வந்து கப் ஸ்டாண்டு தான். நான் முதல்ல ஒரு கப் ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து தெரியாமல் மறுபடியும் இன்னொரு ரியா ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, இதை வந்து என் சிஸ்டர் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு, சரி இருக்கட்டும், நம்ம வந்து ரிட்டன் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வச்சுட்டேன். கேன்சல் பண்ணல. ஆனால் வந்து பழைய ஸ்டாண்டுக்கும் 2வது அந்த ஸ்டாண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹைட் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. இதுலேயும் 6 கப்ஸ் 6, இந்த சைடு 6 அந்த சைடு 6 12 கப் மாட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹைட் மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா டல்லாக இருந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே வந்து சேம் ரேட்டு தான். இதோட ரேட் பாருங்கள், நான் காட்டுறேன். 239, 240 தான் கொடுத்தேன். 240க்கு ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி வேறு யாராவது நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கப் ஸ்டாண்டோட என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் வாங்கியிருக்கிறது ஒர்த்தா இல்லையான்னு. இப்போ நம்ம வந்து அடுத்த பார்சல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் ரேக்கு. நம்ம பேனெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி ரேக் வாங்கி நம்ம வச்சோம்னா நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். சின்ன கிச்சன் இருக்கிறவங்க, செல்ஃப்ஸ் நிறையா இல்லாதவங்க, அவங்களாம் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு இடமும் சீக்கிரமாக சேவ் ஆகும். இப்போ இந்த ரேக்கை நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேக்கு. நம்ம பாத்திரத்தோட சைஸுக்கு பேனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மொத்தம் 6 பேன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரேக்கு. நம்மளுக்கு 2 இல்லை 3 தான் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரேக் வாங்கினோம்னா நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். செட்டை அப்படியே இருக்கிற மாதிரி வாங்கணும்னு சொன்னோம்னா நம்ம அந்த செட்டுக்கு அளவான பாத்திரம் மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இதை தான் ஆஃபர் பண்ணுவேன். சிக்ஸ் இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு ஸ்டாண்டு. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது வளைஞ்சிருமோ அப்படின்னு எப்படி இருக்கும் அந்த குவாலிட்டின்னு தெரியாமல்
இருக்குமேனு பயப்படுவேன். ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பார்சல் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஒரு வால் ஸ்டிக்கரு. கிச்சனுக்கு ஒட்டுற மாதிரி ஒரு வால் ஸ்டிக்கர் ஒன்று வாங்கினேன். மீல்ஸ் அண்ட் மெமரிஸ் ஆர் மேட் ஹியர் அப்படின்னு இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் வாங்கி நம்ம யூடியூப் கிச்சனில் ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த பொருளெல்லாம் தான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். இது எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.